வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் சுபானு கோபிநாத். ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேப். எல்லாமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூடியூப்லன்னு மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் லாட்ஸ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி, நிறைய ப்ரொக்ராஸ்டினேஷன் அதுக்கெல்லாம் வருவோம். அண்ட் ஆல்சோ யூ கேன் see me எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆக்னி இருக்கு, டிஸ்கலரேஷன் இருக்கு. நான் எப்படி என்னோட லைஃப்லயே நான் வந்து ரொம்ப ஹெவியஸ்ட் ஆன வெயிட்ல வந்து நான் இப்ப இருக்கேன். 75 kg இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் இந்த வீடியோ இஸ் சம்திங், ஒரு நியூ ஹேபிட். லைக் இந்த ஹேபிட் எனக்கு எப்பவும் ஆல்ரெடி இருந்திருக்கு. பட் இந்த ஹேபிட்டே வந்து வேற ஃபார்ம்ல இருந்திருக்கு, நாட் இன் திஸ் ஃபார்ம். பட் இந்த வாட்டி நான் வந்து ஒரு நியூ அதே ஹேபிட் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்ம்ல வந்து நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் டூ குட். அண்ட் சுபானு கோபிநாத் என்னை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேபிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ரீடிங் புக்ஸ். நான் வந்து புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்றவங்களா பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டு அப்படின்னு இருக்கும். பட் என்னன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஹேபிட் பத்தி சொல்லிடுறேன். நான் வந்து கொஞ்சம் படிக்கிற பொண்ணு தான், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிப்பேன் ஜஸ்ட் ஃபார் மார்க்ஸ். அண்ட் அப்படி இருக்கும் போதே எனக்கு வந்து தியரி தாண்டி லைக் தியரியா இல்லாம ஸ்டோரியா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்த வந்து அப்படியே நான் ஸ்டோரியா படிப்பேன், அப்படியே மக்கடிக்காம இப்படி 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 படிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காலேஜ் முடிஞ்சோடனே யூடியூப் ஒர்க் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது படிக்கிறதே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா இப்ப லைக் நான் வந்து மீஷோல பாத்துட்டு இருக்கும்போது 5 புக்ஸ் வந்து 250க்கு பார்த்திருந்தேன். 250-300 ரேஞ்ச்ல. ஸோ இந்த 5 புக்ஸும் ஈச் புக்கும் வந்து நம்ம அங்கங்க கேட்டிருப்போம். சும்மா கடமைக்கு 5 புக் கொடுக்காம இந்த 5 புக் கொடுத்தான். அதை தாண்டி எனக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கிறது, இ புக்ஸ் கேட்கறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, இப்போ ஒரு புக்கே வந்து ஒரு 400-500 இருக்குமா. ஸோ இந்த புக்கை வந்து இந்த புக்கை வந்து நான் படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்கை நான் படிச்சுட்டேன்னா இதுக்கப்புறம் இப்ப இந்த புக்ல போட்ட காசு எனக்கு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் அப்ப என்னோட மைண்ட் செட். எனக்கு புக்ஸ் எல்லாம் படிக்க பிடிச்சாலுமே எனக்கு வந்து லைக் காஸ்ட்லியா போய் புக்ஸ் வாங்காம காஸ்ட்லியா வாங்கணும். ஸோ அதனால இ புக்ஸ் படிச்சுக்கலாம், பிடிஎஃப்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் வென் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த 5 புக்குமே நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த 5 புக்குமே மீஷோல தான் எனக்கு வந்து 300க்குலாம் கிடைச்சிச்சு. ஆஸ் யூ ஆல்ரெடி சே 300. புக்ஸ் தாங்க இது, ரொம்ப கடமைக்குலாம் நான் கொடுக்கல. நான் ஒரு புக்கு பத்தி சொல்றேன். அண்ட் ஆல்சோ லைக் 5 புக் கொடுக்குறான் அப்படி சொல்றேன் நான் வாங்கலாம். அந்த 5 புக்குமே ரொம்ப 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 லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற புக்ஸ் தான். லைக் மத்தவங்க சொல்லி சொல்லி கேட்ட புக்ஸ். லைக் தனி ஒருவன்ல ஒருத்தர் வில்லனா வருவாரே, அர்ஜுன். ஐ வாஸ் டூ பேட் இன் சினிமாஸ் அண்ட் ஆல். அவர் பேர் வந்து இந்த மாதிரி இருக்கும். அவர் ஒரு நிமிஷம். சித்தார்த் அபிமன்யுவா? அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி சார் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன புக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த 5 புக்ஸ் பத்தியும் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் லைக் ஒரு புக் ரேண்டமா சொல்றேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இக்கிகை இதுவுமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட், ஐ மீன் என்னோட கொல்லீகோட மேரேஜ்க்கு ஒருத்தவங்க அவங்க கிஃப்ட் பண்ணி அவங்க படிக்க ஆரம்பிச்சு சொன்னாங்க. அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணி, லைக் இவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரா. எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஒரு பர்சனா தெரியும். அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் அந்த இன்டர்வியூல போய் பார்த்தா சைக்காலஜி ஆஃப் மணி. இது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு ஒரு சாப்டர் முடிச்சிருக்கேன். இதை பத்தி நான் சொல்றேன். அண்ட் த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் இந்த புக் இருக்கு. அண்ட் இது வந்து ரிச் டேட் புவர் டேட். இதை பத்தியும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஸோ இந்த 5 புக்ஸுமே இட்ஸ் கைண்ட் ஆஃப், நமக்கு ஒரு புக் வந்து 50 rupees. ஈவன் வந்து நம்ம 50 rupeesக்கு வாங்கணும்னா நம்ம தாராளமா வாங்கலாம். நான் அதனாலதான் ஆட் டு கார்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்னா சூப்பர் 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 சாட்டிஸ்ஃபைட். எப்படி இருக்குன்னா, ஒரு டோபமைன் ஹிட் இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஐ டெல் யூ அ ஸ்டோரி. நேத்து வந்து நான் சென்னை போனேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் அரக்கோணம்ல இருந்து நம்ம எங்க போகணும், சும்மா எங்க மாமா வீட்டுக்கு போனோம், எல்லாம் ஷாப்பிங் போனோம். எப்படி போனாலும் 3 hours மேல நமக்கு டிராவல் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து 3 hours-உமே நான் வந்து இன்ஸ்டா நோண்டுவேன். மோஸ்ட்லி இன்ஸ்டா தான் நோண்டுவேன். தெரிஞ்சவங்க இருந்தா தெரிஞ்சவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேன், இல்லைன்னா இன்ஸ்டா தான் நோண்டுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நம்ப மாட்டீங்க, ஐ டுக் திஸ் புக். அதுதான் நான் இன்னும் புக்கெல்லாம் எப்படி ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்க்கணும். நான் வந்து ஹேண்ட் பேக்ல வச்சுட்டேன். அந்த ஹேண்ட் பேக் இஸ் கைண்ட் ஆஃப் டோட் பேக். இந்த செப்பரேஷன் இருக்க பேக் வந்து இனிமே புக்ஸ்க்காக வாங்கணும் போல. ஸோ அதனால தான். ஸோ இந்த புக் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஆத்தர் யாரு, ஆத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படிலாம் படிக்கும் போது லைக் இட் வாஸ் டூ இன்ட்ரெஸ்டிங். எப்படி சொல்றதுன்னா,
நீங்க வந்து இப்பதான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லைன்னா நீங்க ஏர்ன் பண்ணல, ஒர்க்லாம் தேடிட்டு இருக்கீங்க, என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க இருக்கீங்கனாலும், நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்கனாலுமே யூ கேன் ரீட் திஸ். சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னா காசோட சைக்காலஜி இல்ல, காசை வச்சிருக்கவனோட சைக்காலஜி. லைக் நம்மளோட சைக்காலஜி, நம்ம காசை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு இருக்கிறது. இட்ஸ் லைக் ₹1 இருந்தாலும் அது காசுதான், 1,00,000 இருந்தாலும் அது காசுதான், 1,00,00,000 இருந்தாலும் அது காசுதான். ஸோ நீங்க நம்ம இப்ப இனிஷியலா ஒர்க் ஸ்டார்ட் பண்றவங்க, இஃப் யூ ஆர் கிரேட் டு ஹேவ் பிளேஸ்ட் இன் பிக் பிக் கம்பெனிஸ்னா நீங்க ஒரு 3 LPA 4 LPA 30K 40K per month வாங்குவீங்க. பட் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் ஸ்டார்டிங் நவுனா அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து 12K 18K 12K தரதே பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த 12,000 வச்சு என்ன பண்ணலாம், அந்த 12,000ல இருந்து ஒரு சேவிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க வந்து எதுவுமே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 ரியலா இருக்கு. இப்ப எப்படி இருக்கும்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னா என்ன, நம்மளோட மாச சம்பளத்தை 6 மாசத்தை எடுத்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, ஒரு ப்ராப்பரா கால்குலேட்லாம் பண்ணி இன்கம் எக்ஸ்பென்சஸ் 10% சேவிங்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஆனா இங்க எல்லாருமே அதை எப்படி பண்ணலாம் தான் சொல்றாங்களே, ஐ மீன் அதை பண்ணணும் தான் சொல்றாங்களே தவிர அது எப்படி பண்ணணும், அதை பண்ற மனுஷனோட மென்டாலிட்டிய சொல்ற அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் செம்மையா படிச்சு நல்லா இன்கம் மேக் பண்றான், ஆனா கடைசியில அவன் எப்படி ஒண்ணும் இல்லாம இருக்கான். ஒருத்தன் ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டான், கொஞ்சம் 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 கொஞ்சமா லைக் சின்ன 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 வேலை செஞ்சு எப்படி அவன் மில்லியன்ஸ்ல மணி மேக் பண்றான் அப்படின்ற மாதிரி லிட்ரலி ஒரு மணியோட மென்டாலிட்டி, லைக் மணியை வச்சிருக்கவனோட மென்டாலிட்டிய வந்து சொல்லும். நம்ம வந்து ஓன் பண்றதுல வந்து அசட்ஸா லயபிலிட்டிஸா. நான் கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் ஏன் டெக்னிக்கலா பேசுறேன்னா, திஸ் புக் ஹாஸ் மேட் மீ லைக், இந்த புக் வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் அந்த 5-6 பேஜஸ்ல கொடுத்துருக்கு. அப்ப நான் இதை கம்ப்ளீட் பண்ணும்போது I'll be மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு கரெக்டான டைம்ல இந்த புக் ஐ மீன் மீஷோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மேபி இதை யாருன்னா எனக்கு வாங்கி சுபா படின்னு கொடுக்குற வரைக்கும் ஐ நாட் ஸ்பெண்ட் ஒன் அமௌண்ட் லைக் 1 penny ஃப்ரம் மை பாக்கெட் டு பை புக், பிகாஸ் ஐ பர்சனலி ஃபீல் லைக் ஒரு புக்கும் வாங்கி 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 உனக்கு காசுக்கு நீ எங்க போவ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். பட் நான் புக் படிக்கிற பர்சன், அதுக்குன்னு நான் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் படிக்க மாட்டேன் இல்லை, நான் நல்லா படிக்கிற ஒரு பர்சன். ஸோ நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து நம்ம அவ்வளோ வேலையிலுமே ஐ கம்ப்ளீட்டட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஒரு சாப்டர். இதுல வந்து ஆர்டிஸ்ட் லைக் த பர்சன் ஹூ ரைட்ஸ் லைக் அவர் ஒரு சொல்லியிருப்பாரு, என் புக் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜாலியா படிக்கலாம், மற்ற புக்ஸ் மாதிரி 20 பேஜ் 30 பேஜ் ஒரு சாப்டர் புக்காலாம் நான் இருக்க மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுன்றத நான் ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். நீங்க 1 டேக்கு 1 சாப்டர் எனக்கு படிச்சா கூட போதும். ஆல் யூ வாண்டட் டு நோ இஸ் ஹவு டு டீல் வித் மணி, இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கினா போதும் அப்படின்னு சொல்ற புக் தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக். நான் ஏன் இந்த புக்குக்காக ஒரு வீடியோ போடுறேன்னா, என்ன மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு வந்து புக்கா படிக்கிறதா, எனக்குலாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே தூக்கமா வரும், அப்படிப்பட்ட பர்சன்னா ஓகே ஃபைன், நீங்க படிக்காதீங்க. பட் எனக்கு படிக்கணும், எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சைக்காலஜி ஆஃப் மணி எடுத்துக்கணும்னா நமக்கு ஹவு டு டீல் வித் மணி, தட் இஸ் அ பேஸ். லைக் நம்ம சொல்லுவோம் அன்பு பாசம் நேசம், ஃபைன், இங்க உட்காந்து பேசுறேன்னா எனக்கு மணி வேணும், எனக்கு இந்த பேசுறது நின்றுட்டேன்னா அதை சரி பண்றதுக்கு எனக்கு மணி வேணும். இட்ஸ் நாட் லைக் எப்படி சொல்றது, சம்திங் இட்ஸ் லைக் த ட்ரை, அதுதான் முக்கியம் அப்படின்னு இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு. அண்ட் நான் இதை போஸ்ட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, லைக் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, அட்டாமிக் ஹேபிட்ஸ் படி சுபா, செம்மையா இருக்கும், அதை வாங்கி படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க கிட்டயும் நான் சொல்லியிருந்தேன், இன்னும் இந்த புக் ரீல் வந்து வெளியில வரல, ஐ மீன் 5 books for 250 அது வெளில வரல. அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி வாங்கிட்டேன் பேப்ஸ், நான் வந்து படிச்சு அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த புக் வில் பி மோர் ரிலேட்டட் டு அஸ், பிகாஸ் இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஆத்தர்னா, an easy and proven way to build good habits and break பேட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து அச்சோ லைக் இப்ப வந்து இப்ப எதுவுமே இந்த ஒரு கைண்ட் ஆஃப் பேப்பர்ஸ்ல வரல, எல்லாமே வந்து இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டன் பேப்பர், இது கொஞ்சம் நியூ பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும். பட் இதுல இருக்கிறதெல்லாம் ஓல்டன் பேப்பர்ஸ். ஓல்டன் பேப்பர்ஸ்னா பழசான புக்குன்னு எல்லாம் அந்த ஓல்டன் பேப்பர்ஸ் கொடுக்குற ஃபீல். ஸோ திஸ் புக் லைக் டைனி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த புக் வந்து நம்ம வந்து அடுத்து ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். மோஸ்ட் ப்ராபப்லி அந்த சேலஞ்ச்கான வீடியோ வந்து அவுட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த இருக்கும்ல, அதுல வந்து இதுல சொல்லியிருக்கோம் பாரு, சர்ப்ரைசிங் பவர் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஹவு யுவர் ஹேபிட்ஸ் ஷேப் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் வைஸ் வெர்சா, ஹவு யுவர் ஐடென்டிட்டி ஷேப் யுவர் ஹேபிட்ஸ்.
ஹவு டு பில்ட் பெட்டர் ஹேபிட்ஸ் இன் 4 steps அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுல வந்து எனக்கு என்ன லைக் எல்லாத்துலயுமே சாப்டர்னு இருக்கும்ல. பட் திஸ் சாப்டர்ஸ் ஐ மீன் இப்போ இவன் ஒரு புக்னா இவனுக்குள்ள என்னென்ன இருக்கான்னு சாப்டர்ஸா கொடுப்பாங்க. லைக் நம்ம ஸ்கூல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சோ அதுல மாதிரி எனக்கு எப்படி இருக்கும்னா இவன் வந்து லைக் படிக்க அந்த சாப்டர்ஸோட பேரே படிக்க வந்து ஈஸியா இருக்கும். ஹவு டு மேக் அ ஹேபிட் irreversible, the truth about your talent. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம். தட் கம்ஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ். அண்ட் இந்த புக் பேரை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நான் ஆத்தர்ஸ் பேர் சொல்வேன், அவங்க கைண்ட் ஆஃப் ரைட்டிங் சொல்வேன். ஸோ இஃப் யூ ஆர் ஹியர் யூ வில் பி ஹேவிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் அபவுட் புக்ஸ் இயர் ஆஃப்டர். எனக்கு வந்து ஆனந்தி அக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஷி ஹாஸ் வென்ட் டு புக் ஷோ பை ஆனந்தி. யா, ஐ லவ் ஹர் அ லாட். லைக் ஷீ இஸ் குட் இன் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். உனக்கு வந்து படிக்க டைம் இல்லைனாலும் ஐ வில் கோ அண்ட் லிசன் ஆல் ஹர் பாட்காஸ்ட். எல்லா கைண்ட் ஆஃப் புக்ஸும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஷீ இஸ் டூ குட். லைக் எனக்கு அவங்களெல்லாம் பார்த்து தான் பேசணும், நல்லா பேசணும், வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல இருந்து. யா, யூ நாட் பிலீவ் மீ ஒன் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் இப்ப டிவில யூடியூப்ல எல்லாம் ஏதாவது நம்ம பார்த்தோம்னா எங்க அம்மா என்கிட்ட கேட்கிற ஒரு கொஸ்டின், இவங்க எல்லாம் தமிழ் ஆளுங்க தானே, தமிழ் பேச மாட்டாங்க, ஏன் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க? ஐ ஃபீல் லைக் ஆமால அப்படி சொல்லிட்டு நான் என்னோட நிறைய ஷார்ட் வீடியோஸ் தான் அம்மா பார்ப்பாங்க. லாங் வீடியோஸ் எங்க அம்மா பார்க்க மாட்டாங்க. என் மூஞ்சியா உட்காந்து பார்த்துனுக்கோங்க, எப்படி 45 நிமிஷம் உட்காந்து பார்ப்பாங்க. பட் ஆல்சோ சம்டைம்ஸ் ஷீ இஸ் டூ ஸ்வீட். எனக்கு வியூஸ் கம்மியா தான் எங்க அம்மா போய் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து இங்கிலீஷ் பேசக்கூடாது, நம்ம அம்மாக்கே புரியலன்னா இன்னொருத்தவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு நான் நினைச்சு ஷார்ட்ஸ்ல இங்கிலீஷ் பேச மாட்டேன். பிகாஸ் ஷார்ட்ஸ் இஸ் ஸ்கிரிப்டட். நான் எழுதுவேன், ஸ்கிரிப்ட் பண்ணி ஐ வில் ஸ்பீக். பட் லாங் வீடியோஸ் இஸ் நாட் ஸ்கிரிப்டட். நான் அப்படியே பேசுவேனா. ஸோ நீங்க வந்து புக்ஸ் படிக்கிறது, இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, யூ கேன் டூ இட் இன் அ 2 way. உனக்கு தமிழ் நல்லா தெரியும்னா நீ தமிழ்ல புக் படிக்கலாம். இல்ல சுபா, எனக்கு ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க வந்து இங்கிலீஷ் புக் படிக்கலாம். இல்லைன்னா செகண்ட் வே என்னன்னா, எனக்கு தமிழ் நல்லா வரும், எனக்கு இங்கிலீஷ் தான் கத்துக்கணும், எனக்கு இங்கிலீஷ்ல தான் சில வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இங்கிலீஷ் போலாம். ஐ மீன் 2 விதம். உனக்கு தமிழ் நல்லா இருக்குன்னா நீ தமிழ்ல படி, இங்கிலீஷ் நல்லா இருக்கா இங்கிலீஷ்ல படி. இல்ல எனக்கு வைஸ் வர்ஸாவா பார்க்கணும், நான் ஆல்ரெடி தமிழ்ல நல்லா தான் பேசுவேன், எனக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கத்துக்கணும்னா நீங்க இங்கிலீஷ் புக்ஸ் படிக்க. சேம், நான் இங்கிலீஷ்ல நல்லா பேசுறேன், எனக்கு தமிழ் வேர்ட்ஸ் கத்துக்கணும். பிகாஸ் தாய்மொழி லைக் நிறைய ஒரு சிலருக்கு வந்து தமிழ் தாய்மொழியா இருந்தா அவ்வளவா பேச வராது. அப்படின்ற போது நீங்க போய் தமிழ் புக்ஸ் படிக்கலாம். இப்ப என்னோட கேஸ் என்னன்னா, எனக்கு மதர் டங் தமிழ் தான், ஐம் டூ குட் இன் தமிழ், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கணும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணும் அப்படி சொல்லிட்டு இந்த சைக்காலஜி ஆஃப் மணியோட ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து, ஐ மீன் ஐ ஸ்பெண்ட் இயர்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ வேலட்னா ஃபேஸ்லயே வந்து என்ன வரும். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் திஸ் பேட் ஹேபிட், அதையும் நான் நிறுத்தணும். என்னோட ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து எங்க அப்பா என்ன திட்டிட்டே இருப்பாரு, புக்கு மடிக்காது. ஆனா நான் மடிப்பேன். பட் இந்த புக் வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப நாளை பின்ன நான் ஒருத்தவங்ககிட்ட சைக்காலஜி ஆஃப் மணி படிச்சிருக்கேன், நீங்க படிச்சுட்டு கொடுங்க, அந்த மாதிரி யாருக்கிட்டனா ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னா எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் புக்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல புக்ஸ் நீங்க கொடுங்க, நான் படிச்ச புக்ஸ் உங்களுக்கும் கொடுக்கலாம். அண்ட் நான் எப்படி கொடுத்தேன்னா அப்படி கொடுத்துருங்க, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஸ்பெண்ட் மை அப்புறம் ஏன் யூடியூப் கமெண்ட்ஸ்ல இல்லைன்னா பர்சனல் டீடைல்ஸ் எப்படி கமெண்ட்ஸ்ல போட முடியும். ஸோ ஓகேவா? அண்ட் என்னோட யூடியூப் ஐடி வந்து சுபானு கோபிநாத். ஸோ நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா இதே நேம் நீங்க வந்து இன்ஸ்டால போய் சர்ச் பண்ணி யூ கேன் மென்ஷன் அக்கா நான் இதை பார்த்துருந்தேன், இந்த புக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நான் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? ஸோ ஐ ஸ்பெண்ட் மை காலேஜ் இயர்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ வேலட் அப்படின்னு இருக்கா. ஸோ வேலட்ன்ற மீனிங் எனக்கு தெரியல. அப்ப வந்து எல்லாரும் என்ன ஆகிருப்போம், நான் ஃபர்ஸ்ட் லைனே தெரியல. ஆஹா, நான் எடுத்தேன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து வேலட்னு போட்டா வாகனம் நிறுத்துபவன். ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லைன்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஒரு லைன்ல 2-3 வார்த்தையை போய் டிரான்ஸ்லேட்டர் போட்டு படிச்சுதான் அந்த 3 hours ஜேர்னில 5 pages 6 pages முடிச்சா. பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ இஃப் யூர் ரீடிங் லைக் இந்த இங்கிலீஷ் புக் படிச்சீங்கன்னா இங்கிலீஷை எப்படி ஃபாஸ்டா படிக்கிறதுன்றதும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரிச் டாட் புவர் டாட் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, இதை நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன். அண்ட் த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் இன்னும் பேர் மட்டும்தான் படிச்சிருக்கேன். உள்ள போய் நான் படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் சார்லஸ் பெக்கோவே வாஸ் அன் ஆல்கஹாலிக், ஹியூமனைசர், குரோனிக் கேம்பிளர், லவுட், என்னடா நமக்கு பிடிக்காத வார்த்தையாவே வருது, சம்திங் ஏதோ இருக்கும். ஸோ இது ஏன் வாங்கினா, இப்ப நம்ம கடைக்கு போவோம், பை 1 get 3 ஃப்ரீன்னு இருக்கும்.
அந்த கட்ரியில 1 பிடிக்கல என்னன்னு தெரியலனாலுமே அந்த மத்த 3க்காக இந்த 1 வாங்குவோம்ல. சோ அந்த மாதிரி மீதி இருக்க 3 ஐ மீன் மீதி இருக்க 4 புக்ஸ்க்காக இந்த புக் வாங்கினேன். பட் ஐ டேம் ஷூர் ஐ ரீட் இட் பிகாஸ் ஒரு ஒரு ரீசன் இல்லாம ஒரு புக்கை எழுத மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பிகாஸ் நிறைய பேர் வந்து படத்தை பார்த்து ரிவ்யூஸ் பண்ணாலுமே வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் அவ்வளோ காசு போட்டு எடுத்திருக்காங்க, நம்ம ஏன் அதை பத்தி குறை பார்க்கணும், குறை சொல்லணும், போய் பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலனா பார்க்கலாம், வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு பொண்ணு. ஆனா ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து காண்டாயிடுச்சுன்னா அந்த படம் பிடிக்காத படம் தான். ஸோ அந்த மாதிரி நான் இது வந்து அந்த 4 புக்ஸ்க்காக இந்த புக்கை வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ மேக் அ வீடியோ ஆன் இட். And this book is like kind of ikigai. So what it says, the Japanese secret of long and happy life. இப்போ வந்து நம்ம 4 சீரியல்ஸ் பார்த்துப்போம், ஏதாவது ஒரு கொரியன் டிராமா மட்டும் விடாம பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மூஞ்சி, ஐ மீன் மூஞ்சினா ஃபேஸோட மூஞ்சி இதுதான், ஐயோ புக்கோட மூஞ்சி இதுதான். ஸோ இந்த மாதிரி மூஞ்சி, இந்த கலர், இந்த நேம், அதுக்கப்புறம் something attracts me other than the story. பட் இது என்ன சொல்லுதுன்னா, the Japanese secret of living a long and happy life சொல்லுது. இதை எழுதினவர் யாருன்னா, the person name is எனக்கு இன்னும் இப்ப ஒரு புக்கோட ரைட்டர் பேர் எங்க இருக்கும் கூட தெரியலீங்களே. ஒருவேளை இவ்வளவு பெரிய பேர் இருக்குமே, இதுதான் ரைட்டரா இருக்குமோ. இதோட ரைட்டர் வந்து மார்க் மேன்சன், இதோட ரைட்டர் வந்து ராபர்ட் டி கியோசகி, இதோட ரைட்டர் வந்து மார்கன் ஆஷல், இதோட ரைட்டர் வந்து ஜேம்ஸ் கிளியர். ஸோ இதோட ரைட்டர் வந்து ஹெக்டர் பேஷியா அண்ட் பிரான்சிஸ்க் மிராலஸ். Yeah, so yeah, these are my new habits that I'm trying on. And படிச்சதுல I was very much happy with the first chapter and introduction of psychology of money. And of course யாரா ஒருத்தர் 2 பேருக்காவது தேவைப்படுன்றதுக்காக இதோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். And have a habit of reading. That's not like reading makes you, எங்க அப்பா சொல்லுவாரு, இப்ப எப்படின்னா நான் வந்து ரொம்ப படிச்சுட்டு போயிருப்பேன், சிம்பிளான ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பா சொன்னேன், அப்பா நைட்லாம் படிச்சப்பா ஈஸி கொஸ்டின் கொடுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம பண்ற எதுவுமே என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் நமக்கு பலன் கொடுக்கும். எதர் பை நமக்கு கொடுக்குற லைஃப் லெசன்ஸாவோ, நமக்கு கொடுக்குற நாலேஜ்லயோ, இல்லைன்னா நம்ம லைஃபை ஹேண்டில் பண்ற விதத்துலயோ ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ காமிக்கல் புக்ஸ்னா தட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி அந்த மாதிரி. ஸோ நான் நியூவா இந்த ஹேபிட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி 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 ஹாப்பி டு சே இட் வித் யூ ஆல் கைஸ். நல்லா இருக்கும், நீங்களும் பாருங்க. உங்ககிட்டயும் ஏதாவது நல்ல புக் சஜஷன்ஸ் இருந்தா எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி குட்டி ஒன்று இருக்கானு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் மீட் யூ ஆல் இன் 75 days ஹார்ட் சேலஞ்ச் ஆர் எல்ஸ் அந்த சேலஞ்ச் வீடியோ போட்டுட்டு இதை நான் போடுறேன். ஓகே, பை.